ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ மத்தியமா எக்ஸாம் இப்போ வர இந்த மாதம் 18ஆம் தேதி எக்ஸாம் வரப்போகுது. மத்தியமா எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமனில் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, இது செகண்டு, தேர்ட் லெசன். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 4 கொடுத்து ஏதாவது ஒன்று எழுத சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டிங்கன்னா செகண்ட் ஒன் தெய்வ் மேரே பாக்யமே ஏக் பூந்துலேருந்து கேட்டிருக்காங்க. நாரங்கி, லால், ஹரா, பீலா இதெல்லாமே இதை பார்த்திங்கன்னா அத்புத் மாயா அதுலேருந்து வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு 3 கொடுத்து ஏதாவது ஒன்று எழுத சொல்லுவாங்க. இந்த 3யுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரோமனில் இஆர்சியில். செகண்ட் ரோமன் பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆன்சரில் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 5 எழுதணும். ஃபஸ்ட்டு 5 எழுதுனீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 3 பூரே கைசே வாலே பன் ஜாத்தி அந்த இது சங்கத்திகா ஃபல்லேருந்து லக்டி கோயிலா கைசே ஹோ ஜாத்தி ஹை கவி பூந்த் கேக் பாக்கியமே வர்ணு கைசேன்னு இந்த 3 கொஸ்டினுமே நல்லா தரவாக படிங்க. பார்த்திங்கன்னா அந்த 3 கொஸ்டின் இல்லாமல் இது 3ம் தரவாக பிடிச்சிக்கோங்க. ஏக் பூந்து வம்ஷ் வர்ஷி கைசே அதாவது சங்கத்திகா ஃபல், ஏக் பூந்த், அத்புத் மாயா, அப்புறம் இந்திரதனுஷ். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5லேருந்தே படிச்சிங்கன்னா போதும். இதை 5 இந்த கொஸ்டின் ஆன்சர் படிங்க. இந்த ஃபஸ்ட்டு 5 லெசன் இருந்து முடிச்சிங்கனாலே அதிலே இஆர்சி கொஸ்டின் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் பார்த்திங்கன்னா கிசி ஏக் கவிதாக்கே சாராம்ஸ் லிக்கி ஏதாவது ஒரு கவிதையோட எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 3 எஸ்ஏலையும் ஏக் பூந்து, அத்புத் மாயா, இந்திரதனுஷ் இது 3ல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று கொஸ்டின் ஆன்சர் இஆர்சி எல்லாமே எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் மெமரி ரகிமன் தோகையிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த 3யுமே படிச்சுக்கோங்க. இதில் எது வேணால் வரலாம். தோகையில் தோகைக்கு பார்த்திங்கன்னா 5 மார்க்கு ஏதாவது 2 எழுதணும். 4th ரோமனில். 5th ரோமனில் இது ஹிந்தியில் அர்த்தம் எழுதணும். இதுவும் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸோடதே பார்த்துட்டிங்கன்னா போதும். 10 கொடுப்பாங்க. ஏதாவது 5 எழுதினீங்கன்னா 5 மார்க் கிடைக்கிறதுக்கு பாருங்கள். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்ஸும் இதுவும் அப்படி தான். லெசன்லேருந்து படிச்சுக்கோங்க. ஆப்போசிட்ஸு, மீனிங்ஸ் இதெல்லாம். 6th ரோமன் ஆப்போசிட்ஸ் இதில் இருக்கிற 10மே படிங்க. 10ம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எனி 5 வரும். எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நான் புக் செட்டரில் படிக்க முடியலங்கிறவங்க இந்த மாதிரி இதில் இருக்கிறது மட்டுமே படித்தா போதும். 7th ரோமன் பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். 8th ரோமன் சென்டென்ஸ் மேக்கிங் ஏதாவது எனி 5 இதில் இருக்கிறதே 5ம் 10ம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து எனி 5 வரும் 10 மார்க்ஸ்க்கு. அப்புறம் 9th ரோமனில் பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அது கீழே கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். அந்த கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃபோட கொஸ்டின் ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேராகிராஃப் 5 லைன்ஸ் இல்லாமல் எழுதணும். எனி 2 எழுதினாலே உங்களுக்கு 10 மார்க் கிடச்சிரும். இது லெசனோடது. அமர ராஜ் சின்ஹா, அப்துல் கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசனும் 4 லெசனும் நல்லா தரவாக படிச்சிருங்க கொஸ்டின் ஆன்சர். இல்லை இதில் இருக்கிற 5 கொஸ்டின் ஆன்சர் நல்லா தரவாக படிச்சிங்கனாலே கண்டிப்பாக எனி 2 வரும், நீங்கள் எழுதிடலாம். அதே மாதிரி எஸ்ஏ பார்த்திங்கன்னா கிசி ஏக் பார்ட் இது லெசனோட எஸ்ஏயில் பார்த்திங்கன்னா டாக்டர் அப்துல் கலாம், ஹமாரி ராஜ் சின்ஹா, மகாகவி சுப்பிரமணிய பாரதி, தர்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா இது 4 இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் படிக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா டாக்டர் அப்துல் கலாமும் ஹமாரா ராஜ் சின்ஹா படிங்க. 12th ரோமன் ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர் தான். இதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் தான். இதெல்லாம் சின்னதாக இருக்கும். இது கிராமரோடது மாதிரி. இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிறத நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான். ஆல் தி பெஸ்ட். இந்த மந்த் 18th எக்ஸாம் இது வரைக்கும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலங்கிறவங்க இதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் எடுத்து எல்லாமே ஒவ்வொரு ரோமனில் இருக்கிறத ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும், பாஸ் ஆயிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.